வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு, நம்ம என்ன சொல்லி தான் நடந்துச்சு பார்ப்போம். நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். இது என்ன சொல்லியிருந்தாலும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வந்து 23,347 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலேயும் போகிறதோட வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆனிச்சு உடஞ்சி. இன்றைக்கி மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா மார்க்கெட் தான் மூவ் ஆனிச்சு. ஆப்ஷன் ப்ரீமியமோ எதுவுமே எந்த ஒரு மூவ்மெண்ட்ஸும் இல்லை. அப்படியே சைடுவே செட்டப்பில் தான் கிட்டத்தட்ட. ஆனால் மார்க்கெட் தான் மூவ் ஆனிச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மார்க்கெட் செட்டப்பில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டெலகிராமில் இந்த இடத்த அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த இடம் வர்றப்போ இதை பிரேக் பண்ணால் இதையும் பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த இடத்த அதாவது பிரேக் பண்ண முடியல, மறுபடியும் ஃபால். பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து திருப்பி எங்கே ஓப்பன் ஆகிடுச்சு அதே இடத்துல மறுபடியும் நம்ம எதிர்பார்த்த இடத்துல க்ளோசிங் மட்டும் அங்கே வைக்கல. ஆனால் கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நம்ம ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் எதிர்பார்த்தோம், அந்தமாரி நடக்கலை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு காலையில் ஒரு மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, அதில் ப்ரீமியம் தான் கரைஞ்சிது. அதுக்கப்புறம் ஃபுல் சைடு வேஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிய போகிறது தான் இந்த மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியாக நம்ம சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வச்சால மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் சைட்வேஸ் செட்டப்பில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி தான் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்க மாதிரி ஒரு செட்டப்லேயே முடிச்சாங்க. அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட அதால் போக முடியல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இந்த இடத்த பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்புமே கொடுத்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே அது ஸ்ட்ரெஸ்ஸன் ஆகல, அதே ஸ்பீடில் குறைஞ்சிது. அதுக்கப்புறம் ஃபால் திருப்பி முடிகிற மட்டும் இதை பிரேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, சென்செக்ஸ் என்ன சொன்னோன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸும் அதே தான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் இவனும் பிரேக் பண்ணல. பட் பிரேக் பண்ண வச்சால மார்க்கெட்டில் புல்லிஸ் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு தோணும். ஆனால் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாங்க, அதுக்கு செகண்ட் பிரேக் பண்ணல, அப்புறம் ரேஞ்சு, அதுக்கப்புறம் இந்த செகண்ட் கிட்ட போய் முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸில் முடியறதுன வாய்ப்பு. ஆனால் இது எல்லாமே எக்ஸ்பைரினால ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லாமல் சைடுவே செட்டப்பில் செல்லர் கண்ட்ரோல்லேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா புல்லி செட்டப்பில் தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை தொட இந்த ஹை வரைக்கும் அந்த ரேஞ்சை அப்படியும் கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த ரேஞ்ச் தொட முடியல, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை விட்டு வெளில வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூமெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த செட்டப்பில் வந்து மார்க்கெட் வந்து வெளில வந்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு கிளியராக மூமெண்ட்ஸ் தான் வெளில வந்துட்டாங்க. ஆனால் அடுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். அந்த 23,426 பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இதை தாண்டி முடிப்பாங்கன்னு என்னோடய எதிர்பார்ப்பு. ஆனால் இது நடக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கும் ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த ஹை போய்ட்டு திருப்பி இறங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இந்த டே கேண்ட் செட்டப் இருக்குது. ஆனால் இப்போ இந்த செட்டப்புக்கு இது பெரிய மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் ஓப்பன் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,347, அடுத்து 23,426, அடுத்து 23,529. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,224 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 23,139. இது இன்றைக்கி போனால் டேயோட லோ. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இப்போ வந்து 23,297 க்ளோசிங் மாதிரி 15 மினிட்ஸில் காட்டுது. ஆனால் டே க்ளோசிங் இது கிடையாது. தப்பாக ஆக்சுவலாக செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வேறு இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ணது பார்த்திங்கன்னா 23,297 15 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் டே கேண்டில் க்ளோஸை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 23,249 தான் டே கேண்டில் க்ளோஸ் இருக்குது. ஆனால் 15 மினிட்ஸை பார்த்திங்கன்னா இவ்வளோ 5 வித்தியாசம் இருக்குது. சரி, ஓகே, இது பரவாயில்ல. அது கீழே தான் நம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம் அதெல்லாம். ஸோ என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த சப்போர்ட்டை தொட்டு இதை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் ரெஸ்ட் தாண்டி தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் என்னோடய செட்டப்பில் இருக்குது. நேற்று நம்ம அதை புல்லிஸும் சொல்லியிருந்தோம். அதேபோல் புல்லிஸ் தான் நேற்று மார்க்கெட்டும். ஆக்சுவலாக இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டும் புல்லிஸ் தான். ஆனால் ஒரு சைட்வேஸ் பண்ணிவிட்டு திருப்பி இறக்கி மறுபடியும் மார்க்கெட் முடிய பிறகு புல்லிஸ் போட்டாங்க. அதனால் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி செட்டப்பில் இன்றைக்கி முடியல. நாளைய பொறுத்தளவுக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு போக தான் வாய்ப்பாக இருக்குது. இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டிடுச்சனால மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கிறதுக்கான செட்டப்பும் ஒரு வகையில் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து ஃபுல் புல்லிஸ் கண்ட்ரோல் எப்போ போவோம்னா இந்த 23,529 இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான டே கேண்டில் வாய்ப்பு இருக்கும். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் புல்லிஸ் தான். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லை இந்த இடம் தொட்டால் திரும்பி இறங்கோட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த இடம் தொட்டா இறங்கும். அது வரைக்கும் போல் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா புல்லிஷ் கேண்டில் முடிச்சிட்டாங்க. இந்த ஹைங்கிறது வந்து அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 49,650 அப்படிங்கிறது. இன்னொரு செட்டப்பில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னிங் டாப். இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு புல்லிஷ் கேண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஆக்சுவலாக இது வந்து இந்த கேண்டில் பெருசாக போனதை பார்த்து போகல, மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான் இருக்குது. இப்போ திருப்பி ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 49,426 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 49,650, அடுத்து 49,904. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 49,218 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். அதனால் ஒரே சப்போர்ட்டை முடிச்சிட்டோம். இதுக்கு கீழே இறங்கிறது வாய்ப்பு கம்மி. இறங்கினா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் இந்த இடம் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து அப்சைடு போனால் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ், அதாவது இந்த ரேஞ்சை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் புல்லிஷ் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணாமல் போனிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் இருக்கும். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக் ஆயிரும். ஆனால் நாளைய மார்க்கெட்டும் வந்து பட்ஜெட் வரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காதுன்னு ஒரு வகையில் தோணுது. ஏன்னா மார்க்கெட்டை பார்த்து 2 சைடு ப்ரீமியம் ஏற்றுற வேலை தான் பார்க்குறாங்க. அதனால் இந்த மேலேயும் கீழேயுமா ஒரு மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் இருக்க வச்சுல மார்க்கெட் வந்து மேலே நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு தான் போக வாய்ப்பு. இப்போ இதே பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 400 இருக்குது. டே கேண்ட் க்ளோசிங் இந்த 300 தான் இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சு இது வரைக்கும் வரலாம். ஆனால் எழுந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். என்னை பொறுத்த புல்லிஸ்க்கான செட்டப் தான் நிஃப்டியில் இருக்குது, பேங்க் நிஃப்டியில் இருக்குது. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது சென்செக்ஸோடது டே கேண்டில். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 76,962ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 77,337, அடுத்து 77,705. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதே தான். நிஃப்டி தான் கிட்டத்தட்ட 3 ஒரே செட்டப்பில் தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். 3லேயுமே அந்த ரெண்டும் என்ன சொல்ல போனால் 3 பேருமே ஈவனாக ஒரே நேரத்தில் பிரேக் ஆனால் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை வந்து நிஃப்டி மேலே போகுது, பேங்க் நிஃப்டி கீழே வருது அப்படின்னா அந்தமாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஒன்றா இருக்காது. 3 பேருமே ஒரே டைமில் இந்த இடத்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.